பிரான்சில் கடுமையான குடியேற்றக் கொள்கைகள் காரணமாக வெளிநாட்டினருக்கான குடியிருப்பு அனுமதி வழங்குவதில் பெரும் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. முன்னாள் உள்துறை அமைச்சர் ப்ரூனோ ரெத்தாயோவினால் கொண்டுவந்த புதிய சுற்றறிக்கை அமுல்படுத்தப்பட்டு ஓராண்டு நிறைவடைந்துள்ள நிலையில் இந்த மாற்றம் ஏற்பட்டுள்ளது. புதிய புள்ளி விவரங்களின்படி குடியேற்றக் கொள்கை முன்னெப்போதுமில்லாத வகையில் கடுமையாக தாக்கப்பட்டுள்ளதை இது உறுதிப்படுத்துகிறது. இது முன்னாள் அமைச்சரின் திட்டத்திற்கு கிடைத்த வெற்றியாக பார்க்கப்படுகிறது. உள்துறை அமைச்சு வெளியிட்டுள்ள தரவுகளுக்கு அமைய 2025ஆம் ஆண்டின் முதல் 9 மாதங்களில் வதிவிட உரிமங்கள் 42% குறைந்துள்ளன. கடந்த ஆண்டு இதே காலத்தில் 19,001 பேருக்கு வதிவிட உரிமங்கள் அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் 2025ஆம் ஆண்டில் அது 11,012 குறைந்தது. அத்துடன் வதிவிட உரிமங்கள் முறைப்படுத்தல் என்பது ஒரு விதியாக இல்லாமல் மிகவும் அரிதான ஒன்றாக மாற்றப்பட்டு வருவதாக தெரிய வந்துள்ளது. குறிப்பாக பொருளாதார காரணங்களுக்காக வழங்கப்படும் குடியிருப்புகள் அனுமதிகள் 54%, தனியார் மற்றும் குடும்ப வாழ்க்கை முறைக்கான அனுமதிகள் 58%, சரிந்துள்ளன. மிகவும் தேவையுள்ள தொழிலாளர் பிரிவில் கூட இந்த ஆண்டின் முதல் 9 மாதங்களில் வெறும் 666 அனுமதிகள் மட்டுமே வழங்கப்பட்டன. இது குடியேற்ற கட்டுப்பாடுகள் எந்தளவுக்கு தீவிரமாக பின்பற்றப்படுகின்றன என்பதனை காட்டுவதாக குறிப்பிடப்படுகின்றது. இந்த புள்ளி விவர மாற்றங்கள் குறித்து கருத்து தெரிவித்துள்ள மரைன் ருபென், குழப்பமான ஒழுங்குபடுத்தப்பட்ட மற்றும் பாரிய அளவிலான குடியேற்றத்தை தாம் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்துகிறார். தகுதியுள்ள நபர்களுக்கு மாத்திரமே அனுமதி என்பது இப்போது மிக தீவிரமாக செயல்படுத்தப்படுகிறது. இது குடியேற்றவாசிகளிடையே கவலையை ஏற்படுத்தினாலும் நாட்டின் பாதுகாப்பு மற்றும் ஒழுங்குமுறைக்கு இது அவசியம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.